السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله المولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு 22 நோன்புகளை முடிச்சுட்டு 23 தராவீஹ் தொழுகைகளை முடிச்சுட்டு 27 ஜுஸுக்களையும் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இது போன்று முழு மனதோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் வாழும் காலங்கள் எல்லாம் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்கள், சூறாக்கள் நிறைய பிரயோஜனங்களை தரக்கூடிய விஷயங்கள். எல்லா மனிதனும் ரிசுக்கு விஸ்தீரணத்தை எதிர்பார்க்கக்கூடியவன், அப்படித்தானே? நம்மளுக்கு வரக்கூடிய வாழ்வாதாரம் நிறைய இருக்கணும்னு எல்லா மனிதர்களும் நாம் எதிர்பார்ப்போம் தான். ஆனால் எல்லாருக்குமே அது விசாலமாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏற்கனவே கூட ஒரு தராவீஹினுடைய இதில் நாம் சொல்லியிருக்கோம், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை விஸ்தீரணமாக கொடுக்குறான், தான் நாடியவருக்கு அளவோடு கொடுக்குறான் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். யார் நிறைய வேணும்னு விரும்புகிறோமோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனமாக இருக்கக்கூடிய சூரத்துல் வாக்கியா, இந்த வாக்கியாவை எவர் ஒருவர் இரவனுடைய ஆரம்பத்தில் ஓதிக்கொள்வாரோ அவருக்கு எல்லா விதமான வளங்களும் திறந்து வைக்கப்படும், எல்லா விதமான ரிசுக்கினுடைய வாசல்களும் திறந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு என்ன செய்யப்படுகிறது, ஹதீஸ் ஷரீஃபுகள்ல இருந்து சொல்லி தரப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட ஒரு சுந்தரமான ஒரு சூறாவை இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நம்மளுடைய காதினால் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு சூரா ஹதீத் அப்படின்னு சொல்லி, இரும்பு அப்படின்னு ஒரு சூறா ஒன்று இருக்கு. இரும்பை பற்றி எந்த டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இரும்பை பற்றி ஒரு பாடத்தை நடத்தியிருக்கிறான். எப்படி குர்ஆன் ஷரீஃபை நாம் மேலேருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்கிறானோ, வானத்திலிருந்து நாம் அன்சல்னா இறக்குகிறோம் அப்படின்னு சொல்கிறானோ, அது மாதிரி நாம் மேலேருந்து இறக்கின ஒரு பொருள் தான் ஹதீத் அப்படிங்கிறத, இரும்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வானலோகத்திலிருந்து இறக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆராய்ச்சியாளர்கள் பூரா தடவி பார்த்து நம்ம பூமிக்கும் இந்த இரும்புக்கும் சம்பந்தமே கிடையாது, பூமியிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் கிடையாது இந்த இரும்புங்கிறது. இது வேற ஏதோ ஒரு, அதாவது பிளானட்ல இருந்தோ அல்லது வேற வான்வெளியில இருந்தோ இது பெரும் வெடிப்பு ஏற்பட்டதுல இருந்து நம்ம பூமியில ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனால் இதை ஆரம்ப காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி தருகிறான். இரும்பு என்பதை நாம் இறக்கினோம் அப்படின்னு சொல்றான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது மாதிரி நிறைய சூறாக்கள், அதுலேயும் இப்போ ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா சூரா அர்-ரஹ்மான் அப்படிங்கிற சூறா இன்னைக்கு ஓதப்பட்டது. அந்த ரஹ்மான்கிற பெயரை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது அவ்வளவு பெரிய அளப்பெரிய விஷயம். அல்லாஹ் அப்படிங்கக்கூடிய இந்த பெயருக்கு எவ்வளவு மகத்துவமோ இது முதல் இடம். இதுக்கு அடுத்து அல்லாஹனுடைய சிஃபாத்துகள்ல, அல்லாஹனுடைய தன்மைகள்ல ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு சொன்னா அது அந்த ரஹ்மான் என்ற பெயரு தான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்லுவான், அவனுக்கு குலிதுர் ரஹ்மான், அல்லாஹ் குலிது அல்லாஹ அவிது ஒரு ரஹ்மான், அல்லாஹ்னு நீங்க அழைக்கலாம், அப்படி இல்லைன்னா ரஹ்மான் அப்படின்னு கூட நீங்க என்ன செய்யலாம், அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தனக்குண்டான பெயர்களிலேயே இந்த ரஹ்மான்ங்கிறத ரொம்ப போற்றுகிறான். கண்ணியத்திற்குரியவர்கள், ஆனா அரபியர்களுக்கு ஆரம்ப காலத்துல அல்லாஹ்ங்கிற பேர் மட்டும்தான் தெரியும். ரஹ்மான்னா யாரோ ஒருத்தவங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஹுதைபியா உடன்படிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபர்ஸ்ட் எழுத சொன்னாங்க. பிஸ்மில்லா ஓகே, அது என்னப்பா ரஹ்மான்னா யாரு, ரஹீம்னா யாருன்னு கேட்டான். அதனால அதெல்லாம் அழிச்சிட்டு பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னவங்க தான் அரபியர்கள். அப்போ அந்த அரபியர்களுடைய ஆரம்ப காலத்தில் அந்த ரஹ்மான்னாலே வேற யாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும்போது அல்லாஹ்னு அழைப்பாங்க, ரஹ்மான் அழைப்பாங்களா, பின்னாடி இருக்கிறவங்க நினைச்சுக்கிடுவாங்களா முகமது அல்லாவையும் இன்னொரு ஆளையும் யாரையும் கூப்பிடுறாங்க, அப்போ முகமதுனுடைய ரப்பு ரெண்டு போல அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்களா, பேசிக்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்ல இந்த வசனத்தை எல்லாம் இறக்கினான். எப்படிப்பட்ட வசனம், அல்லாஹ்வா அல்லாஹ் அல்லாஹ்னு அழைக்கலாம், ரஹ்மானுன்னு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ரஹ்மான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய
அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யக்கூடியவன், கிருபை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த பதத்துல உள்ளதுதான் ரஹ்மான்கிற. ரஹீம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு மட்டும், ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் என்ற பொருள் உள்ளது ரஹீம். ரஹ்மான்கிறது உலகத்துல இருக்கிற காப்பீர்களுக்கும் சரி, அல்லது யூதர்களுக்கும் சரி, நசராக்களுக்கும் சரி, அல்லது புழு பூச்சிகள்ல இருந்து எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் படி அளக்கக்கூடியவனுக்கு பெயர் தான் ரஹ்மான். அப்படிப்பட்ட சூரா ரஹ்மான்கிறத நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு ஓத கேட்டிருக்கிறோம். அந்த வரிசையிலேயே இன்னைக்கு நாம இந்த மாதிரி நாம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறத, இதை பத்தி உண்டான ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் கூட அடிக்கொருக்கா இந்த ஆயத்தை ஞாபகம் காட்டுவேன். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே நீங்கள் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்கள். அல்லாஹ் சொல்றது என்ன சொல்றான், நபியே நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிற அர்த்தமும் வச்சுக்கிடலாம், ஞாபகம் ஊட்டுங்கள் அப்படிங்கிற அர்த்தமும் வச்சுக்கிடலாம். ஞாபகம் ஊட்டுறதுன்னா என்ன, ஏற்கனவே தெரிஞ்சதை மறந்த மாதிரி இருந்தா அதை ஞாபகம் காட்டுறது அப்படிங்கிறது. எச்சரிக்கை பண்றது அப்படின்னு சொன்னா அவங்கள கண்டிஷன் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த மாதிரி துணிலையும் அல்லாஹ் சொல்றான். ஃபஇன்ன ذிக்ரா, உங்களுக்கு மத்தியில நீங்கள் இது போன்ற ஞாபகம் செய்து கொள்வது என்பது தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு நல்ல பிரயோஜனத்தை தரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் நாம என்ன செய்யறோம், இந்த தக்கிர் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லுவாங்க. ஒன்று புதிதான கருத்துக்களை சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நமக்கு மத்தியில பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் இருக்கிறத, நமக்கு மத்தியில சொல்லக்கூடிய இந்த பயான்கள் இருக்கிறத, நமக்கு மத்தியில சொல்லக்கூடிய இந்த தஃப்சீர்கள் இருக்கிறத, இதுல புதிதாக ஒரு செய்தி ஒன்று ஆராய்ச்சி செய்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பெயரும் என்ன சொல்லலாம், ததுக்கீர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன ஒரு கருத்துக்களை எடுத்து நாம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பெயர் முதாக்கரா அப்படின்னு சொல்லலாம். நம்ம நம்மளுக்கு மத்தியில முதாக்கரா தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தான் இதனுடைய இந்த ஆயத்தினுடைய உண்மையான கருத்து என்ன, ரசூல் தான் இதனுடைய உண்மையான கருத்து என்ன, சஹாபாக்கள் தான் இந்த ஆயத்து இந்த மாதிரி நேரத்துல இப்படிப்பட்ட சூழல்ல இறங்குச்சுங்கிற அதனுடைய உண்மையான கருத்துக்களை இவங்க தான் சொல்ல முடியுமே தவிர்த்து, அது அல்லாம 12 விதமான கலைகள் அப்படின்னு இருக்கு. உதாரணத்திற்கு இலக்கணம் அப்படின்னு ஒரு கலை இருக்கு. இலக்கணத்திலேயே அணி இலக்கணம் அப்படின்னு ஒரு கலை இருக்குது. இப்ப அணி இலக்கணம் சொன்னா அசல்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, செய்தல் அப்படின்னு ஒரு, இது அசல். இதுல இருந்து செய்தான், செய்வான், செய்கிறான், இந்த மாதிரி வருங்க, சென்ற காலம், வருங்காலம், நிகழ்காலம், இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு அசல்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோம் பாத்தீங்களா, காலத்தோட இணைத்து. இதுக்கு அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு தான், ஒன்னு இலக்கணம் சொல்லி இருக்கிறேன், இன்னொன்னு அணி இலக்கணம் சொல்லி இருக்கிறேன். இது மாதிரி மொத்தம் 15 கலைகள் இருக்கிறது. இந்த 15 கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் புது கருத்துக்களை என்ன செய்யலாம், சொல்லலாம். புரியுதுங்களா? குர்ஆனுக்கு உண்டான ஆராய்ச்சிகளை தனியாக ஆய்ந்து அவங்க என்ன செய்யலாம், புது கருத்துக்களை சொல்லலாம். இதுக்கு பேர் ததுக்கிரா, திக்ரு அப்படின்னு சொல்லலாம். திக்ருனா நாம தஸ்பீ பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே அந்த திக்ரும் வரும். இங்க அல்லாஹ் சொல்ற திக்ரு என்ன அப்படின்னா இந்த குர்ஆன் ஷரீஃப்களுக்கு உண்டான விளக்கங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நாம சொல்றது என்னன்னா, நம்ம வச்சிருக்கிறதுக்கு பேரு முதாக்கரான் தான் நான் போட்டு விடுவேன். முதாக்கரான் சொன்னா நமக்கு 15 கலைகள் எல்லாம் தேர்ச்சி கிடையாது. நாம எப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொல்லி வச்ச விஷயங்களை நாம எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏற்கனவே நபி சொன்னது, சஹாபாக்கள் சொன்னது, அல்லது இமாம்கள் சொன்னது, இது ஏன் கருத்து இல்லை, இது இன்னார் சொன்னதுன்னு யாராவது ஒருத்தவர்களை நம்ம கை காட்டுறோம் பாருங்க, இதற்கு பெயர் ஹவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேற்கோள் காட்டி பேசுறது, எடுத்து சொல்வது அப்படிங்கிறதுக்கு பெயர் முதாக்கரா. இந்த ததுக்கிராங்கிற இந்த திக்ர் அப்படிங்கக்கூடிய அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்ற இந்த விஷயம் இந்த 2 விதமான கருத்துக்களையுமே எடுத்துக்கொடும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சொல்லக்கூடிய புது கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே சொல்லப்பட்ட பழைய கருத்துக்களை எடுத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, இந்த 2 விதமான பயான்களுமே உண்மையான முஃமின்களுக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கு பிரயோஜனத்தை தரும் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்கள் கேட்கிறோம். அமல் செய்யக்கூடியனர் பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.